ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன் டே விலாக் பார்க்கலாம் வாங்க. குட்டி மினி விலாகு பாருங்கள். வீடெல்லாம் இப்படி தான் இருக்குது. காலைல எழுந்திரிச்சோன்னே நேற்று குளிர்னால எதுவுமே செய்யலை. நைட்டு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல டீ போட்டு குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. வீட்டையே நீட் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம் படைக்கிறதுக்கு. பாருங்கள், சாதத்துக்கு அரிசிலாம் ஊற வச்சு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி நம்ம தக்காளி சாதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லாருக்குமே தக்காளி சாதம் செய்ய தெரியும், அதனால் வேகமாக வீடியோ எடுத்தாச்சு. பாருங்கள், இஞ்சி பூண்டுலாம் பேஸ்ட்லாம் போட்டு வதக்கிட்டு சின்ன குட்டி விலாகு. நான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன். அப்பா அம்மா தான் படைச்சாங்க. அவங்க வந்து டிஃபன் கடைக்கு போயிடுவாங்க, அதனால் அவங்க வந்து செய்ய முடியாது. அதனால் நான் செஞ்சு வச்சுட்டேன். இல்லைன்னா நானே செஞ்சு படைச்சிடுவேன், செய்யக்கூடாது. அதனால் செஞ்சு மட்டும் வச்சாச்சு. அவங்க படைச்சிட்டாங்க வந்து. பாருங்கள், தக்காளி சாதமும் ரெடி. நல்லா வந்து இருந்துச்சு தக்காளி சாதம், டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதுக்கு அப்பளம் பொரிச்சுக்கிட்டோம். சிம்பிளாக தான் எப்பயுமே செய்வோமே. ஐயப்பன் கோயில் மாலை போட்டிருக்கிறதுனால நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சிம்பிள் சாதம் தான். என்னுடைய வீடியோவில் ஃபுல்லாகவுமே ஐயப்பன் கோயிலுடைய வீடியோவில் ஃபுல்லாகவுமே விலாகில் சின்ன சிம்பிளான சாதத்தை வச்சு தான் நாங்கள் படைச்சிருக்கோமே. நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லாவுடைய ஷார்ட்ஸ் வீடியோலையுமே அப்படி தான் இருக்கும். பாப்பா ஒரு உண்டி காசு சேர்த்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த உண்டியை உடச்சாச்சு. உடச்சிட்டு அவங்களுக்கு கொலுசு எடுத்து கொடுத்தோம். பாருங்கள், அந்த உண்டியை தான் இப்போ நாங்கள் அறுக்கிறோம். பிள்ளை ஆசையாக சேர்த்து வச்சுருந்துச்சி. வேறு விஷயமாக சேர்த்து வச்சுருந்தாங்க, பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து இப்போ வந்து அவங்க சேர்த்து வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அடிக்கடி வாங்கி கொடுத்தோம்னா அதிலே அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு சின்ன வீட்டுக்கு போட்டுக்கிற கொலுசு, சின்ன கொலுசு ஒன்று எடுத்து கொடுத்தோம். அதனால தான் நகை கடைக்கு போயிருந்தோம். பாருங்கள், இந்த கொலுசு தான் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி வச்சு எடுத்தது. பாருங்கள், அப்படியே கடலூர் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். கொஞ்சம் பழங்கள், அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் வருதா, அதனால் விளக்கு, பூவு, பசங்களுக்கு பழம் எல்லாமே வாங்கிக்கிட்டு நானும் பாப்பாவும் வந்தோம். பாருங்கள், விளக்குலாம் அழகழகாக மாடலாக வந்திருக்கு. பாருங்கள், வீட்டுக்கு படைக்கிறதுக்கு இது எல்லாமே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கொடைக்கானலில் இந்த பழம் ரொம்ப ஃபேவராக இருந்துச்சு. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே விற்க பார்த்து வாங்கி கொடுத்தேன். இதனால் கொடைக்கானலுக்கெலாம் போக முடியாதுல்ல நம்ம.